உங்களையெல்லாம் நினைச்சா எனக்கு சிரிக்கிறதா அழுகுறதான்னு தெரியல. இவர் கண் அசைச்சதுனால தான் கட்டப்பை கால் கிளப்பி போனாளாம். சரி கோயிலுக்கு எதுக்கு போனேன் தனியா அழுதுகிட்டு. அப்புறம் இந்த அவ யாரு நம்ம பெரியம்மா கூடக்கு எதுக்கு இவர் பேச்சு கேட்காம போனேன். திருச்செந்தூரா எதுக்கு போன கால் கிளப்பி. எதுக்கு இவருக்கு தெரியாம ரேட்டு பேசின 1 லேக்கு. அப்புறம் இவருக்கு தெரியாம ஏன் துபாய்க்காரன்ட்ட குடி போதையில அவுத்து காமிச்ச. அப்புறம் குசு குசுன்னு இலக்கியாட்ட பேசுனியே அது இவருக்கு தெரியாம ஏன் பேசுன. ஆ? அவருக்கு தெரியாம இருடா அவர் வெளியே போட்டோம்டா காலையில பேசுறேன் இந்த கிழமை இருக்கிறியா கூடையே அப்படின்டியே அது ஏன் இவருக்கு தெரியாம பேசுன. ஆ? அப்புறம் பியூட்டி பார்லர் விஷயமாத்தே நான் சிங்கப்பூருக்கு போறேன்னு சொல்லி சர்வீஸ் தொழில் போறத மறைச்சிட்டு இவருக்கு தெரியாம போனியே அதை ஏன் மறைச்ச. அப்படியே பாவ அக்கா படிதாண்டா பத்தினி. ஆ? ஐயோ ஐயோ நல்லா பேசுறீங்க சிக்கனமா இருக்கீங்களா. அது ஓம் புருஷன் காசு டீ ஆத்தி கஷ்டப்பட்டு கொடுக்குறான் பத்தி அவன் புருஷன் சொல்லுற அதை வச்சு சொல்றேன். அந்த காசை சிக்கனம் படுத்தி வீடு வாங்கினாதான் நிலைக்கும். இது அடுத்தவளுடைய வாயும் பௌத்திரச்சனையும் ஒரு குடும்பத்துக்கு சாபம் கொடுத்துட்டு அந்த சாபத்தை நீ அனுபவிப்பாய். சாபம் கொடுக்கறது காசு வெட்டுறது மண்ணை வாரி தூத்துறது நாய் இதில் எங்கள் குடும்ப பாவத்தை கொட்டுன காசில் நீ சிக்கனமாக இருந்தாய்னா நீ சில்லறை சிரிச்சுக்கிட்டு போனாயண்ணா நாரநாய. சிக்கனத்தை பற்றி பேசுது குடிகார கழுத. டே குத்தியாக்கு விளக்கு பிடிச்சவனே நாசமாக போகிறவனே காலையிலே நல்லா தான் சாபம் கொடுத்து அடங்க மாட்டேங்கிற. ஏண்டா என்ன 500 ஆயிரத்துக்கு வர்ற கிராக்கியை விட்டுப்புட்டு கட்டுன பொண்டாட்டிய நீ தான் இப்போ சொல்கிறது மாதிரி இருக்குது. 500 ஆயிரத்துக்கு அலைய வைக்கிறேன்றது உனக்கு வெக்கமா இல்லை. துப்பு கட்ட நாயை இருக்கிற காசை பூரா ஊர் போயிட்டா இருந்துட்டு வந்தவளுக்கு கொடுத்தேன்னு சொல்லி சொல்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லை. அக்கா என்னக்கா மாத்திரை வாங்கி நான் எடுத்து கொடுக்குறேன் சமைச்சு போடுறேன். அடேங்க அப்பா இதை ஒரு வேலைக்காரிக்கு 10,000 மாதம் கொடுத்தா சூப்பராக சமைச்சு கைக்கு நிறையா வாய்க்கு ருசியாக சமைச்சு போட்டு கொடுத்துருவா. ரைட்டா நாய. அப்புறம் உடனே சொல்லுவான் மான் வேட்டை மயிர் வேட்டைன்னு. அதுக்கெல்லாம் அதுக்குன்னு ஒரு அவர்தான் தீராத விளையாட்டு குஞ்சு ஏன் மன்மத குஞ்சு அது நினச்சிச்சுன்னா அந்த மாதிரி போயிடும். அது உடனே மாதிரி ஆளுகிட்ட போனால் கூட மிஞ்சி மிஞ்சி போனால் ஒருத்து நீ அவ்வளோ ஒருத்து இல்லை. அழகான ஒரு பெண்ணு நீ ஆணு பனானா பாய்ஸ் உன் கூட சேர்ந்ததுனால 3 பிள்ளைக்கு தகப்பன எல்லா சேனலையும் பனானா பாய்ஸ் கிண்டல் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஏன் உங்கள் லைவுக்குள்ளேயே கிண்டல் பண்ணுறாங்க. ஏன்னா ஆம்பளை கூட இருக்கிறதுனால. ஏன்னா பொம்பளையா நீ பொறுக்கி நாயி பொறுமையாக இருக்க மாட்டேன் பொங்கி எழுந்துக்கிட்டே இருக்கியா. ஆனால் நீ உனக்கு பொண்ணா யாருமே உணரலை. அதனால அந்த மான் வேட்டை மயில் வேட்டை கூட உன்னே மாதிரி ஒரு இதுகிட்ட போயிட்டு ஒரு 5-10 போட்டு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு பொண்டாட்டி கொடுக்க முடியலைன்றதுனால தானே இப்படி மேயிறாரு. அதனால அப்படி போயிடலாம். எந்த இழிச்ச வாங்க அக்கா கப்பா ஒரு நர்ஸு புள்ள மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்குறனால மாதம் ஒரு 5,000 கொடுத்தா போதும். ஏன் அப்பைக்கு அப்போ கூட எடுத்து ஏன் அந்தளவுக்கு அவன் கிழவனா இல்லை நல்லா வாய்கிலேயே பேசுகிறான்ல அவனே எடுத்து போட்டுக்கிருவியா மாத்திரைய பொறுக்கினாயே. ஓகேவா. அதனால் அந்த அளவுக்குலாம் குடு கிழவனா இல்லை. அவ்வளவுதான். அப்படிங்கும்போது உட்காந்துட்டு ஏன் பண்ணுறேன் இதுக்கு விசுவாசமாயிரி முதல்ல எல்லாம் செய்கிறான்ல அதுக்கு விசுவாசமாயிரின்றே. சரி இவ்வளோ பேசுறியே ஒரு நாளாவது என்னது நான் கடைசி வரைக்கும் நீ எனக்கு எல்லாமே வீடு வரைக்கும் கட்டி கொடுக்குற என் கட்டுன புருஷனா உன்னை நினச்சிட்டேன் கருகுமணியெல்லாம் வாங்கி போட்டுக்க என் கவட்ட சாமானுக்கு. அதனால கடைசி வரைக்கும் உன்னை கட்டி காப்பேன் கபர்ஸ்தாங்குழி போகிற வரைக்கும் வாக்கு குடுடின்னு கத்திக்கிட்டே கிடக்குறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற சொல்லு. அதுக்கு பதில் அதுக்கு மட்டும் வாங்கிட்டு இருந்து வாயிலேருந்து வரவே மாட்டேங்கிறது. சொன்னா ஐயோ மக்கள் முன்னாடி சொன்னால் நாளைக்கு வச்சு செஞ்சிருவாய் இல்லாட்டாலும் செய்வாங்க. நீ எப்படிப்பட்ட தந்திரகாரி மந்திரகாரின்றது எல்லாருக்குமே தெரியும். நாய் மூஞ்சி மோகரையும் பாரு மூதேவி உடனே எம்பிட்டுத்தே வண்டையாக கிழிச்சாலும் பாவ காசுக்கு வந்தவ எல்லாத்தையும் அப்படியே தட்டி தூக்கி அப்படியே தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கிற. வெக்கம் மானம் கூச்சம் இதெல்லாம் விட்டுட்டு உக்காந்துருக்குற. இன்னும் நம்ம நிறைய பார்த்தியா உங்கள் வீடியோ 8 நிமிஷம் வீடியோவை சும்மா ஒரு 2 நிமிஷம் தான் பார்க்குறேன். அதை எவ்வளோ இதாக கொண்டுட்டு போகிறேன் பார்த்தியா. அந்த அளவுக்கு இருக்குது உங்கள் பிரச்சனை. உங்களெல்லாம் மேற்கொண்டெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ எல்லாருமே என்ன சொல்கிறது வார்த்தை தெரியுமா. ஒரே வார்த்தை கமெண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிக்கு பாய்க்கு அனுப்பியிருக்கிறேன் பாருங்கள். சிக்கு பாய்க்கு அனுப்பியிருக்கேன். சிக்கு பாய் பாருங்கள். உங்களுக்கு வர்ற கமெண்ட் நீங்கள் சொல்கிறீங்க உனக்கு அவ்வளோ நல்லா தான் நான் வீடியோ போடுறேன்
அதுக்கு ரிப்ளை கமெண்ட்டெல்லாம் அம்புட்டு வருது. ஏன் 10 கமெண்ட்ட காணோம், 5 கமெண்ட்ட காணோம் அப்படிங்கிறீங்கல்ல. அதனால தான் இனிமே நான் டெலீட் குடுக்காம, அப்படியே உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கிறேன். பாருங்களேன். அம்புட்டு வெறும் உங்கள தூக்கி உள்ள வைக்க சொல்றாய்ங்க. நான் சொன்னேன், "ஐயய்யோ! அம்மா வேணாம், வேணாம். எனக்கு வீட்டுக்கு ரூவா வேணும். அதனால கெஞ்சி கெதறி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். தரலன்னா அப்படிக்கா நம்ம ஒரு வழிய செஞ்சுருவோம். கண்டிப்பா. இனிமே இவ வந்து கணக்கு குடுக்க வேண்டிய குடுக்கட்டும். கட்டுன பொண்டாட்டிக்கு காசு குடுக்க விடலைல ஒரு வேச. அதனால அவள எங்க கொண்டு போய் வைக்கணுமோ அங்க போய் வப்பேன். குடுக்க விடாம பண்ணுனாள். என் சாமி மேல சத்தியமா, அலைஞ்சாலும் பரவால்ல. ஏன்னா, இப்ப ஒரு 50,000 குடுத்து ஒரு வீட்ட வாடகைக்கு புடிச்சு, நான் பாட்டுக்கு நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்துட்டா, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். கழுத கத்தி பேசு. உன்னைய நான் காசாக்கிட்டு போயிடுறேன். ஏன்னா, இம்புட்டு பேர் கழுவி ஊத்துனதே நீ காசாக்கிட்டு போம்போது, நான் இது பண்ண மாட்டேனான்ட்டு போயிருவேன். நீ இப்படிக்கா வந்து ஏதாவது வம்பிழுத்தன்னு வச்சுக்கவே, நான் நிஜமா சொல்றேன். நான் கம்ப்ளைண்ட் குடுத்து, பரவால்ல வீடு இல்லைங்கும்போது ரோடா அலையிறதுக்கு, இப்படி ரோடா அலைஞ்சு உன்னைய அக்கா பாவம். அவர்ட்ட சொல்லாம படிதாண்டா பத்தினி. அது ஆட்டோக்காரர்ட்ட குலுங்கி, குலுங்கி ஐயோ! ஐயோ! அப்பப்பப்பப்பா! அதாவது எப்படி? ஆட்டோக்காரனே என்னைய தெரியுதா? அப்பா! அப்பாடி! எல்லாத்துட்டயும் ஏன் இப்படி வலியுற? ஆ? எதுக்கு வலியுற? உனக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? தெரியலன்னா ஆக போகுது. தெரிஞ்சிருச்சுன்னோனே, அ அ அண்ணே அ அண்ணே இவங்க எல்லாத்துக்குமே இவங்க அண்ணே. இவங்க எல்லாத்துக்குமே தங்கச்சி. சோட்டா பச்சி. பேசுற பேச்சு. காத்துக்கிட்டு இருப்பாரு. எனக்காகவே காத்துருப்பார். இத விட ஒரு காமெடி என்ன தெரியுமா? குளிக்க போற இடத்துல, "வாங்கடா அண்ணன்மார்களா, தம்பிமார்களான்னு" கூவுறா. கூப்ட்டுட்டு, உங்களுக்கு இந்த காட்சி இன்னைக்கு குளிக்கிற காட்சிய டிவில தான் பார்த்திருப்பீங்க. இப்ப பாருங்க லைவா குடுத்து வச்சவங்க. குடுத்து வச்சிருக்கணும் உங்களுக்கு. அடேங்கப்பா! இந்த கரண்ட் அடிச்ச காக்கா குளிக்கிறத பார்க்குறதுக்கு குடுத்து வச்சிருக்குமா. ஆமா, குடுத்ததே வச்சிருக்கணும். குடியாரைங்க பூரா வந்தது பூரா குடியாரைங்க தானே அவங்க கூட வந்தவைங்க பூரா. நாரநாய். மூஞ்சி மொகரையும் பாரு மூதேவி முண்டை. நல்ல பொது வலைதளத்துல உட்காந்து அசிங்கமான விபச்சாரம் நீ பண்ணிக்கிட்டு இருக்குது. நீ விபச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா? இதனால இந்த ஆளுக்கும் கெட்ட பேரு தான் வந்துகிட்டு கிடக்கு. அநியாயம். கேட்டா இன்னைக்கு சொல்றாய்ங்க. ஏன் உன் புருஷன மட்டும் திட்டலான்ட்டு. ஆ? மெயின் பிக்சரே அதானே? ஆ? நான் இப்ப அந்த ஆள திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு தெரியுமா திட்டாம இருக்கிறேன்? இந்த பணம் குடுக்குறது அது இதுன்னுலாம் இது இல்ல. நான் ஒரு நம்பிக்கையில இருக்கிறேன். அதுக்கப்புறம் அது பார்த்துக்குருவோம். ஏன் திட்டலன்னா, நான் ஏதாவது உண்மைய உடைச்சு உங்ககிட்ட கொட்டி தீர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை வீட்ட விட்டு கட்டுன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம புள்ளைட்ட மொட்டையா எதையாவது சொல்லிருவியான். ஃபுல்லா சொல்ல மாட்டான். அவ அதுக்கு பேசுனதுக்கு தான் இத பேசுறான். இவன் மட்டும் கன்டென்ட்ன்னு கொண்டுட்டு போமாட்டான். ஆனா அவ கழுவி கழுவி குடும்பத்த கழுவி கழுவி ஊத்துவா. அத மட்டும் அது கன்டென்ட்க்கு பேசுச்சுடா, அதுக்கு அம்மா வந்து இப்படி பேசுச்சுடான்னு மொட்டையா சொல்லி, எதையா ஒண்ணு பண்ணி என்னைய ரோடா அலைய விடுவான். அந்த ஒரு காரணத்துக்கு தான். என் உறவுகள புரிஞ்சுக்கிருவீங்க. என் வலியும் வேதனையும் ரைட்டா? நான் பஞ்சாயத்து பண்ணி விடுறேன், நீங்க பஞ்சாயத்து பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு போவீங்க. உடம்பு அலையிறதாங்க மிச்சம். மறுபடியும் 2 நாளையில போயிருவேன் அங்க. வர வச்சுருவாங்க அவ. அவ கண்ணு, காது, மூக்கெல்லாம் அவ அவ என்னென்ன அந்த கண்ணு, காது, மூக்குல வேலை பண்றாளோ, அத பூரா காமிச்சே கூப்ட்டுருவா. வீடியோ கால்ல. நார நாயி, குடியார நாய நானும் விட்டுட்டு விட்டுட்டு பார்க்குறேன். ஓவரா பண்றா.